இன்றைய தலைப்பு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறீர். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். ஆமேன். நல்லா கவனிங்க. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நாம் வழிபடுகிற நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அதனால நம்மை ஒவ்வொருவரையும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால், எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதிலே வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்மை அழைத்து பாதி வழியிலேயே நம்மை விட்டு விடுகிற தேவன் அவர் அல்ல. எந்த ஆசீர்வாதத்திற்காக, எந்த கிருபைக்காக, எந்த பலத்திற்காக, எந்த மகிமைக்காக, எந்த உயர்வுக்காக நம்மை அழைத்தாரோ அதை முழுவதும் நிறைவேற்றி நம்மை நடத்துகிற வல்லமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், எனக்காக குறிக்கப்பட்டதை முழுவதுமாக முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம், சில வேளைகளிலே நம்முடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் நாம் நினைக்கிற காரியம் என்னச்சுன்னா, ஆண்டவர் என்னை பாதியிலே விட்டு விடுவாரா? என்னை கைப்பிடித்த கர்த்தர் என்னை முழுவதுமாய் நான் சென்றடைய வேண்டிய இடத்திலே கூட்டிக் கொண்டு போகாமல் என்னை பாதியிலே விட்டு விடுவாரோ என்று சொல்லி நாம் பயந்து நிற்கிறோம், பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை சொன்னால் என்னவென்று சொன்னால், உங்களை முழுவதுமாக ஆசீர்வதித்து முற்று முடிய உங்கள் வாழ்க்கையில் என் திட்டத்தை நிறைவேற்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை நான் கைவிடாதிருப்பேன், உங்களை நான் கைவிடாதிருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. இல்லை ஆண்டவரே, என் வியாதி நிமித்தமாக நான் உங்களை விசுவாசிக்கலை, என்னை சுற்றி இருக்கிற பலகீனமான சூழ்நிலைகள் நிமித்தம் நான் உங்களை விசுவாசிக்கலாம் ஆண்டவரே, எனக்கு வருகிற பாடுகள் நிமித்தம் நான் உங்களை விசுவாசிக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே உம்மை முழு மனதோடு உம்மை நான் விசுவாசிக்கிறேன், நீர் உயிரோடு இருக்கிறபடினாலே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா பாருங்க. ஒரு நேரம் வரும், அந்த நேரம் உங்கள் இருதயம் அவரை பாடும். என்ன தெரியுமா சொல்லி பாடும்? நீர் எதற்காக என்னை அழைத்தீரோ, நீர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, ஆண்டவரே எதற்காக என் மீது அன்பு வைத்தீரோ, எதற்காக என்னை நேசித்தீரோ, எதற்காக என்னை தேடி வந்து கிருபை கொடுத்தீரோ, அதெல்லாம் என் வாழ்க்கையில் முழுவதுமாய் நிறைவேற்றினீரே, உமக்கு நான் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிசாசு சொல்லுவான், இல்லை ஆண்டவர் உன்னை ஏமாத்திட்டார், ஆண்டவர் உன்னை கைவிட்டுடுவார், ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண நிறைவேற்ற மாட்டார் பிசாசு சொல்லுவான். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இல்லை பிசாசே, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், என் ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நிறைவேற்றும்படியாய் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை நடத்தி செல்வார். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் அப்படியாய் உங்களை நடத்த போகிறாரே. ஸ்தோத்திரங்கள். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எல்லா அவிசுவாசங்களும் உடைவதாக, எல்லா பலவீனமான சூழ்நிலைகளும் உடைவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்மை விசுவாசிக்க கூடாதபடிக்கு, ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, நீர் நிறைவேற்ற போகிற உம்முடைய திட்டங்களை என் மறுதலிக்கிற என் இருதயத்தினுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் உடைவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊழையிடுதலை வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை கவனிங்க. பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளிகளிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இங்க கவனிங்க நல்லா. யாரை குறித்து கர்த்தர் இங்க பேசுகிறார் என்று சொன்னால், யாக்கோபை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் யாக்கோபை எங்க தெரியுமா கண்டுபிடிச்சாரா? எங்க கண்டுபிடிச்சாரு? பாழான நிலத்திலும். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் இல்லாத, ஒன்றுமில்லாத, பிரயோஜனம் இல்லாத, வாழ தகுதி இல்லாத இடத்துல யாரை கண்டுபிடிச்சார் ஆண்டவர்? யாக்கோபை கண்டுபிடித்தார். ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியில. ஊழையிடுதல்னா எங்க தெரியுமா? நரிகள் எல்லாம் ஊழையிடும். அவாந்தர வெளி, வெறுமையான ஒரு இடம். அந்த இடத்துல யாரை கண்டுபிடித்தார்? சத்தமா சொல்லுங்க, யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார். ஏன் யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் கண்டுபிடித்தார்? ஏன் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை கண்டுபிடித்தார்? அவனை முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக அவன் பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் கண்டுபிடித்திருக்கார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீர் என்னை கண்டுபிடித்திருக்கிறீர் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. வேதனையின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, இழப்பின் மத்தியிலே, பலவீனமான சூழ்நிலையின் மத்தியிலே, தோல்வியின் மத்தியிலே, ஆறுதல் இல்லாத சூழ்நிலையிலே, அன்பில்லாத சூழ்நிலையிலே, எல்லாரும் தள்ளிவிடப்பட்ட நிலையிலே கர்த்தர் உன்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை கண்டுபிடித்தார், உன்னை கண்டுபிடித்தார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாம். ஒரு ஆடு காணாமல் போனதாம். 99 ஆடுகளை அங்கே விட்டுட்டாங்களாம். நல்லா சொல்லுங்க, 99 ஆடுகளை அங்கே விட்டுட்டாங்களாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உடனே இந்த 99 ஆடுகளை நான் கூட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்துட்டு அப்புறம் காணாம போன அந்த ஆட்டை தேடுவேன்னு சொன்னா அதுக்குள்ளேயே ஆடு தொலைஞ்சிடும். அதுக்குள்ளேயே நாடு தொலைஞ்சு போச்சு, இன்னும் தூரமா போயிடும், ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம போயிடும் சொல்லி 99 ஆடுகளை என்ன பண்ணாரா தெரியுமா? அந்த மேய்ப்பன் என்ன பண்ணாரா? அங்கேயே விட்டுட்டாரா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால்
99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு. போதுங்க, பாசிங்க, எல்லாம் சொல்லுங்க. 99 ஆடுகளை எங்க விட்டு போனாங்களா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அங்கேயே விட்டுட்டாங்க. எதுக்காக விட்டாரு சொல்லுங்க? எதுக்காக விட்டாரு? எதுக்காக விட்டாரு? ஹல்லேலூயா, சத்தமா சொல்லு. எனக்காகத்தான் ஆண்டவர் அப்படி பண்ணார். என்னை தேடும்படிக்கு. சத்தமா சொல்லுங்க, என்னை தேடும்படிக்கு. ஹல்லேலூயா. காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் என்ன பண்ணாங்களாம்? தேடி திரிந்தார். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தேடி கண்டுபிடித்தார்? சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மகிமைப்படுத்துவதற்காக, உங்களுக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே. இன்னும் சத்தமா, இன்னும் சந்தோஷமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு இரவு, ஒரு துக்கமான இரவு, பயமான ஒரு இரவு, துன்பமான ஒரு இரவு, ஏமாற்றமான ஒரு இரவு. அந்த இரவிலே ஒரு வனாந்திரத்திலே ஒரு கல்லை வைத்து படுத்துட்டு நிறைய யோசனைகள். காரணம், தன்னுடைய சகோதரனாகி ஏசா அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதனால யாக்கோபுடைய தாயும் தகப்பனும், நாங்கள் வயதானவர்கள், உன்னுடைய மரணத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு விரும்பலை, நீ அழிந்து போகிறத நாங்கள் பார்க்கறதுக்கு விரும்பலை. உன் அண்ணன் சொல்கிறான், நாங்கள் மரித்த பிறகு உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்கிறான். அதனால நீங்கள் இருக்காது, நீ போயிடு, உன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி அனுப்பும் பொழுது தாய் தகப்பனை விட்டு, வயதான காலத்தில் தாய் தகப்பனை விட்டு அண்ணனுக்கு பயந்து ஏதோ இடம் தெரியாத ஒரு ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட பெயர்சேபாவுக்கும் ஆரானுக்கும் உள்ள தூரம் 830 கிலோமீட்டர், ரொம்ப தூரம். இந்த காலத்தில் ஃப்ளைட் உண்டு, ட்ரெயின் உண்டு, பஸ் உண்டு, நிறைய வாகனங்கள் உண்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அப்படியே நடைப்பயணமாக போகும்போது அந்த இரவு பயங்கரமான ஒரு இரவாக, வனாந்திரமான ஒரு இரவாக, வனாந்திரமான ஒரு இடத்துல தங்குகிற ஒரு இரவாக, பாழான இடத்துல, ஊழல் இடத்தில் உள்ள வெறுமையான ஒரு இடம், அந்த இடத்துல தங்குகிற ஒரு இரவாக, பயம் நிறைந்த ஒரு இரவாக இருந்தது. அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா, கர்த்தர் அவனை சந்தித்தார், கர்த்தர் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவனை கண்டுபிடித்தார், தேவன் அவனை கண்டுபிடித்தார். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான். நல்ல கரங்களை தட்டி இயேசுதான், இயேசுதான். வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே இயேசுதான். நல்ல உற்சாகம் கரங்களை தட்டி
இயேசுதா இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா இயேசுதா இயேசுதா. எது காற்று வீசு நேரம் என் படகு மூழ்கும் நேரம், எதிர் காற்று வீசு நேரம் என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே. எல்லாரும் இயேசுதா இயேசுதா இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா இயேசுதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்து. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்கள், ஆண்டவர். எதிர்பார்க்கல யாக்கோபு, எதிர்பார்க்கல. சத்தமாக சொல்லுங்க, யாக்கோபு எதிர்பார்க்கல. அவன் நினைச்சான் வனாந்திரமான இடம், பாழான ஒரு இடம், அவாந்திர வெளியான இடம், ஊலை இடுகிற ஒரு இடம். பாருங்க, அந்த இடத்துல யார் வந்தாங்க சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சொப்பனம். ஒரு பெரிய ஏணி பூமியிலேருந்து வானத்துக்கு அப்படி எட்டுற ஒரு ஏணி. அதில் தேவ தூதர் ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்படியே ஆச்சரியம். என்னடா அது? நான் எவ்வளோ கவலையோடு போராட்டத்தோடு பயத்தோடு திகிலோடு என்ன ஆகும் என் வாழ்க்கைன்னு சொல்லி நான் வேதனையோடு இருக்கிற நேரத்தில் இந்த சொப்பனம் தேவத்தூதர் ஏறிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஏணி இருக்கிறது. அப்படியே உற்று பார்க்கிறார். மேல ஆண்டவர் நிற்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆதியாகமம் 10:28 அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தை வரை நம்ம வாசிக்கும் போது இந்த சம்பவத்தை, உண்மையான சம்பவத்தை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அதுல 13வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. எந்த இடத்துல? எந்த இடத்துல? பாழான இடத்துல, அவாந்திர வெளியிலே, யாரும் இல்லைன்னு சொல்லி பயந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்காக நின்றார். சோத்ர சோத்ர. உன்னை கர்த்தர் அப்படிதான் அளவுக்கு அதிகமாக நேசி. உன்னை ஆண்டவர் அப்படிதான் விரும்புறாரு. எத்தனை கரங்களை சோத்ரம். ஆமா ஆண்டவர், என் அப்பா அப்படித்தான் ஆண்டவர். இன்னும் சத்தமா சொல்லுங்க, என் அப்பா அப்படித்தான், என் அப்பா அப்படித்தான். எல்லாரும் என்னை கைவிட்டுடலாம், ஆனா என் ஆண்டவர் கைவிட மாட்டார். சத்தமா சொல்லி பாருங்க. இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய உள்ளம் இன்னைக்கு ரெனிவ் ஆகட்டும். ஹல்லேலூயா. உங்க உள்ளம் ஆத்மா உயிரடையட்டும். ஆண்டவருடைய அன்பை ஏற்க மறுக்கிறவங்க உள்ள இன்னைக்கு உயிரடைவதாக. ஆண்டவருடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. யாருமே இல்லைனாலும் கர்த்தர் உனக்காக நிற்பாரு. சத்தமா சொல்லுங்க, யாருமே இல்லைனா ஆண்டவர் என் கூட நிற்பாரு. இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க. இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க. இன்னும் சத்தமா சொல்லி பாருங்க. யாருமே இல்லாத கர்த்தர் எனக்காக நிற்பாரு. ஏன் சொன்னா, என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை அழைத்தவர். எதற்காக அழைத்தார்? நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, உயர்த்தப்படுவதற்காக, மேன்மை அடைவதற்காக, பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக, அநேகரை நீதிக்குட்படுத்துவதற்காக. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா
சோத்திரம் சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. இன்னும் சத்தமா ஆண்டவரை பார்த்து நல்ல உற்சாகம் ஆண்டவரை துதிக்கலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரை நல்லா ஆராதிங்க. இது ஆராதிக்கிற இடம், ஆண்டவரை துதிக்கிற இடம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடம். மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. அங்க நின்று பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோபோட பேச ஆரம்பிக்கிறார். திடனற்ற நிலையிலே, பயந்த சூழ்நிலையிலே, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிற சூழ்நிலையிலே யாக்கோபோடு ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹalleluya ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நீ பூமியின் தூளை போல், நீ பூமியின் தூளை போல், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் தேவனுடைய திட்டமாயிருந்தது. இதுதான் தேவனுடைய அழைப்பின் நோக்கமாயிருந்தது. ஹalleluya. அவருடைய முற்பிதாக்களாகிய, அவனுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வேண்டும். அது உன் மூலமா நான் நிறைவேற்றுவேன். உன்னை சந்திக்கிற இந்த நேரம் எதற்காக தெரியுமா? உன்னை சந்திக்கிற இந்த காலம் எதற்காக தெரியுமா? என் நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக. நீ இன்னைக்கு நினைக்கிற பாரு, ஐயோ நான் வெறுமையான ஒரு இடத்துல இருக்கிறேன், யாரும் இல்லாத இடத்துல இருக்கிறேன், துணை இல்லாத இடத்துல இருக்கிறேன், அவ்வளோதான் என் வாழ்க்கையா முடிவடைஞ்சான்னு சொல்லி நீ பயந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் உன்னை சந்திக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் இந்த கால வேளையில் தேவ பிள்ளையே உன்னோடு பேசுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. உன்னை சந்திக்கிற இந்த வேலைக்காய் கர்த்தர் உன்னோடு சந்திக்கிற இந்த வேலை ஒரு நோக்கமுள்ள வேலையாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சும்மா ஆண்டவர் கொண்டு வரல, சும்மா ஆண்டவர் உன்னை கொண்டு வரல. சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சும்மா என்னை கொண்டு வரல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு. சத்தமா ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கு நான் தருவேன். உனக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களால் தான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நிறைய பேர் விசுவாசமே இல்லை. என்ன என்னால் போய் ஒரு ஆசீர்வாதம் இருக்க போகிறதா? என்னால் போய் ஒரு ஆசீர்வாதம் இருக்க போதா? நானே சாபத்தில் இருக்கிறேன், என்னால் போய் ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எத்தனையோ காலங்கள், எத்தனையோ வருடங்கள் நான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அழுத நாட்களெல்லாம் உண்டு. நான் சபிக்கப்பட்டுவேன், நான் சபிக்கப்பட்டவன் சொல்லி அழுத நாட்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் உணர்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன மாத்திரம் அல்ல, என் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்ற முடியும் என்று சொன்னால், மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் நிச்சயமாய் மாற்றுவார். ஹalleluya. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். பரிசுத்தத்துக்குரிய சந்ததி நீ, தெரியுமா உங்களுக்கு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீ, பரிசுத்த ஜாதி நீ. சத்தம் வர மாட்டேங்குது. ஹalleluya.
தேவனுக்கு முன்பாய் நின்று ஆராதிக்கிற பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டணி தேவனுடைய வல்லமை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற தேவ மகிமை பெற்றவர். சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. உண்மையை சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அநேக அசுத்தாவிகள் புறப்பட்டு கீழே ஓட ஆரம்பிக்கும். அநேக பிசாசுக்கள்லாம் உடையும், சூனிய மந்திரங்கள்லாம் உடையும், மரணத்துக்குள்ளானவர்கள் எல்லாமே உயிர்ப்பிக்கப்படுவார். இதெல்லாம் நினைக்கும் போது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு தானே இருந்தேன், இன்னைக்கு நடக்குது. ஆண்டவர் அப்படி தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறல்ல. ஆண்டவரே, நான் வெறுமையாக வந்திருக்கேன் ஆண்டவரே, திகிலோடு வந்திருக்கேன் ஆண்டவரே, பயத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, போராட்டத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இழப்பின் மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், உன்னால தான் ஆசீர்வாதம். கையை உயர்த்தி ஆமா ரிசீவ் பண்ணு சொல்லுங்க. என்னால தான் சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை தேடி வந்தார். அவருடைய நோக்கம் அது, அவருடைய திட்டம் அது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன். அதுதான் அந்த அவசியம். அப்போ உன் கூட இருப்பேன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உன் கூட இருப்பேன்னு சொன்னா அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும் உன்னோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமென். சூழ்நிலை பாருங்க, இந்த சூழ்நிலை நல்லா கவனிங்க. யாக்கோபை சந்தித்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிற இந்த சூழ்நிலை முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலை, நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை கிடையாது. நல்லா கவனிங்க ப்ளீஸ், கைண்ட்லி லிசன். நல்லா கவனிங்க. இல்லை, வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அங்க ஆண்டவர் பேசுறார், நான் உன்னோட இருப்பேன். ஏன் சொன்னா, உனக்கு நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நிறைவேறணும்ல. இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் என்ன நிறைவேறாது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை வச்ச என்னோடு நீ இருக்கீங்க. ஆமாங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க உறுதியோடு, என்னோடு இருக்கிறவரே. ஹல்லேலூயா, என்னோடு இருக்கிறவரே. இன்னும் சத்தமா அதை ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம அப்படியே சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்க. ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், மாற மாட்டார். உன் கூட இருப்பேன்னு சொன்னா அவ்வளவுதாங்க. இதுவரையிலும் இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட சபை ஊழியத்தில் 13 ஆண்டுகள் முடிந்து போனது. இந்த ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு மேலாயிடுச்சு. இதுவரையிலும் ஆண்டவர் என்னை விட்டு விலகத்தே இல்லை. ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விலகந்தே இல்லை. சத்தமா சொல்லு, விலகந்தே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறது தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தாச்சு. நான் உன் கூட இருப்பேன்றது யாருடைய வாக்குத்தத்தம்? அவருடைய வாக்குத்தத்தம். அவர் இல்லைன்னா ஒரே ஒரு நொடி கூட சொல்லுங்க, ஒரே ஒரு நொடி கூட நான் பாஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. சொல்லுங்க, ஒரே ஒரு நொடி. ஆமா, ஒரே ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. ஆண்டவர் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல கரங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசத்தோடு என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், என் கூட என் தேவன் இருக்கிறார், என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார், அதனால் தான் நான் கைவிடப்படல. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் சொல்ல மாட்டார், உன் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் என்னோட தான் இருக்கிறேன். ஆமென். கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை அந்த இரவு. ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. உன்னை காத்துக்கொள். ஏன்னா என் திட்டம் நிறைவேறணுமே. நான் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிற்று. அது நிறைவேறணுமே. பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போற இடங்கள்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். திரும்ப இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. சத்தமா, நான் உனக்கு சொல்றதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். அதுதான் அவருடைய வல்லமை, அதுதான் அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. உன்னை விட மாட்டாரு. சத்தமா சொல்லுங்க, விட மாட்டார். எங்க போனாலும் விட மாட்டார், எந்த இடத்துல படுத்திருந்தாலும் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென்.
வனாந்திரமான ஒரு இடம், பாழான ஒரு இடம், ஊலையுள்ள ஒரு இடம், யாருமே இல்லை. அந்த இடத்துல கூட ஆண்டவர் அவனை போய் சந்தித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மனோட பேசுறார். நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்திருக்கிற நல்ல தேவன். கலங்காதீங்க. ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் தீர்மானித்திருக்கிற திட்டங்களும், நீர் எனக்கு கொடுக்க போகிற மேன்மைகளும், உயர்வுகளும், ஆசீர்வாதங்களும் ஒரு நாளும் தடைப்படாது. எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவேற்றி என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. என்னால ரட்சிப்பு சொல்லுங்க, என்னால ரட்சிப்பு, என்னால ரட்சிப்பு இந்த உலகத்துல வரப்போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜெபம் ஆண்டவரே, என் ஜெபம் ஒரு பெரிய வல்லமுள்ள ஜெபமாய் மாற்றப்பட போகிறது ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி என் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க போகிறது ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனாலே நான் உயர்த்தப்பட போகிறேன் ஆண்டவரே. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் ஆண்டவரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு உம்மை 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 வெளிப்படுத்தி காண்பிக்கிற வெளிச்சமாய் நான் இருக்க போகிறேன் ஆண்டவரே. அதற்காகத்தான் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. சத்தமா சொல்லி பாருங்களேன், இன்னும் சத்தமா சொல்லி பாருங்களேன், இன்னும் சத்தமா சொல்லி பாருங்களேன், இன்னும் சத்தமா சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் ஆண்டு முதலாம் வீழ்த்திருந்த ஆண்டுல நாள்ல கர்த்தர் உங்களோட பேசுறார், உன் அருகில நின்று பேசுறார். தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் நம்மளை அழிக்க வரலாம், எவ்வளோ பேர் நம்மளை நிர்மூலமாக்க வரலாம், எவ்வளோ பேர் நம்மை சபிக்க வரலாம், எவ்வளோ பேர் நம்மளை எதிர்த்து வரலாம். கர்த்தர் கிட்ட விட மாட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கிட்ட விட மாட்டார். சொல்லுங்க, கிட்ட விட மாட்டாரு, கிட்ட விட மாட்டாரு. அப்போ சில வாக்கியங்களை, அனுபவத்தை யாக்கோபு என்ன பண்றாரு, தான் அனுபவித்த அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் எப்படி கைவிடாதிருந்தாரோ, முற்றுமுடிய ரட்சித்தாரோ, அதை அப்படியே சொல்கிறத இந்த நாளில் நம்ம என்ன பண்ணோம், தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தியுடையவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இங்கே கவனிக்கிறோம், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க ஒரு நிமிஷம். இங்கே தேவனை குறித்து, கைவிடாத தேவனை குறித்து, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உண்மையுள்ளவர் என்கிற குறித்து, முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை குறித்து யாக்கோபு சொல்கிறார். என்ன சொல்றார்னா, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு கூட இருந்ததினாலே, எல்லாம் சொல்லுங்க, என்னோடு கூட இருந்ததினாலே. இப்படி அழகா என்னோடு கூட இராமல் போனால், இதற்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. என்னோடு கூட, சத்தமா சொல்லுங்க, என்னோடு கூட இருந்ததினால். இன்னும் சொல்லுங்க, என்னோடு கூட இருந்ததினால் நீர் என்னை இப்ப என்ன பண்ண மாட்ட, வெறுமையாய் அனுப்ப. என் ஆண்டவர் என்னோட கூட இருந்ததினால் தான் நான் நிறைவாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நிறைவாய் இருக்கிறேன். 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டேன். 14 வருஷம் பெண் பிள்ளைகளுக்காக நான் ஊழியம் செய்தேன். 6 வருஷம் என்ன பண்ணேன், உனக்காக. சொல்லுங்க, உனக்காக. 14 வருஷம் உன்னுடைய 2 குமார்த்திகளுக்காக, 6 வருஷம் உன்னுடைய மந்தைக்காக சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை என்ன பண்ண, மாற்றினேன். வெயில், இரவு, குளிர் எல்லாமே என்னை பட்சித்தது. நித்திரை எனக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். அப்படிலாம் சொல்லிட்டு கர்த்தரை குறித்து சொல்றாரு, என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததினாலே நான் நிறைவாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா, அன்றைக்கு தரிசனமான தேவன் 20 வருஷம் கழிச்சு, சொல்லுங்க, நல்ல கவனிங்க, 20 வருஷம் கழிச்சு கர்த்தரை குறித்து அனுபவமா சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 32:10. தேவனை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல,
நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்து முடிந்த ஒன்று. கவனிங்க ப்ளீஸ். நீங்கள் இன்னைக்கு லிசன் பண்ணுங்க. ஆண்டவரை புரிஞ்சு கொள்வீங்க. ஆண்டவரை ஆராதிக்க நம்முடைய உள்ளம் துடிக்கும். நல்லா கவனிங்க. நல்ல ப்ளீஸ். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா கடந்து போனாரா? கோலும் கையுமாக. நல்லா கவனிங்க ப்ளீஸ். இங்க கவனிங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். சும்மா போறேன், அப்படி ஒன்றும் இல்லாமல் போறேன், வெறுமையா போறேன். ஆனால் திரும்ப இப்போ என்ன பண்ணேன்? அதே யோர்தானை நான் கடக்கிறேன். சும்மா கடக்கல, இரு பரிவாரங்களோடு கடந்து போகிறேன். தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் பார்த்து நல்ல ஆண்டவர், ஏன் சந்தித்த ஆண்டவர், வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றினாரே, அதை சாட்சியா யாக்கோபு பகிர்கிறார். அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன். உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் பாவங்களை மன்னித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் மீது அன்பு செலுத்தினதற்கு உன்னை நோக்கம் உண்டு. உன்னை தேடி கண்டுபிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு வாழ்வு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். சந்தோஷம் இல்லை. நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை. இன்னும் சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க. உணர்வோடு தேவன் ஆராதிப்பலாம். ஹல்லேலூயா. ஷஹரதனமா கரதனமா. ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் கடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம எங்க போலாம் தெரியுமா? பெத்தேலுக்கு போலாம். வாங்க, நல்லா கவனிங்க. எங்க போலாம்? பெத்தேல். பெத்தேல் என்ன தெரியுமா? பெத்தேல் எந்த இடம் தெரியுமா? பெத்தேல் எந்த இடம் தெரியுமா? தேவன் யாக்கோபை சந்தித்த இடம். சத்தமா சொல்ல, யாக்கோபை சந்தித்த இடம் சொல்றான். இது தேவன் இருக்கிற இடம். இது வானத்தின் வாசல். இது இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் என்ன பேருங்க? அங்க போலாம். வாங்க எல்லாம் அங்க போலாம். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்ல, எல்லாம் அங்க போலாம். இன்னும் சத்தமா எல்லார்கிட்டையும் சொல்றான். அவன் பிஞ்சாதிகள் கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, வேலைக்காரங்கிட்ட, எல்லார்கிட்டையும் சொல்றான், வா அங்க போலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு ஆபத்து நேரிட்டது. அந்த நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே அடிக்கடி நான் ஆண்டவரை கண்ணீரோடு ஸ்தோத்தரிக்கிற நேரங்களோடு ஒரு நாள் கூட என் கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் இருந்தது கிடையாது. இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. ஒரு நாள் கூட என்ன யோசிச்சு நல்ல கவனிங்க. ஆண்டவரை துதி. ஒரு நாள் கூட என் கண்ணிலேருந்து கண்ணீர் வராமல் இருந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நான் அழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். நான் நடந்த வழி அது மாதிரி, நான் நடந்து வந்த வழிகளெல்லாம் வேதனையும் துன்பமும் பாடுகளும் அவமானமும் பாவமும் தோல்வியும். அதை நினைச்ச முடியல. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அந்த வழிகளெல்லாம் என் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எனக்குள்ள வந்தார். என்னை கைவிடலை. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு சொன்னார்ல, நான் உன் கூட இருப்பேன், உன்னை போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. திரும்ப இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. போலாம், அந்த இடத்துக்கு போலாம். வா, சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உயரமான சாட்சி பார்த்தீங்களா? வா போலாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே.
திரும்பி பார்க்கிறேன். வந்த பாதை எல்லாரும் கரங்களை உற்சாகத்தடி. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினே. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை. நல்ல கரங்கள் தட்டி. பெற ஒன்றுமில்லையே திரும்பி பார்க்கிறேன். வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே. மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் எல்லா கரங்களை நல்லா திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளா நிரம்ப செய்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன். வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன். வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே. சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டே. சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேலை சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாம ஆமா தானே. ஹல்லேலூயா. போ, நான் போறேன். எங்க போறேன்? பெத்தேல். வா, நம்மளும் போலாம், எல்லாம் போலாம். ஒருவேளை ஆண்டவர் என்ன சந்திக்கலைன்னு சொன்னா சத்தமா சொல்லி பாருங்க. ஒருவேளை கர்த்தர் என்ன சந்திக்கலைனா, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன சந்திக்கலைனா, கர்த்தர் என்ன தேடி வரலனா சொல்லி பாருங்களேன். கர்த்தர் என்ன தேடி வரலனா எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன தேடி வரலனா, கர்த்தர் என்ன தேடி வரலனா, கர்த்தர் என்ன தேடி வரலனா சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாம். ஆமென். என்ன இருக்கும்? ஆமென். ஆண்டவர் அன்னைக்கு யாக்கோபு தேடி வந்ததுனால தான் இல்லை தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் தேடி வந்ததுனால இங்கே உட்காந்துட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்னும் சத்தமா, இன்னும் சந்தோஷமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதுக்கப்புறம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 48:11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை வந்தது. கவனிங்களா, ஒரு நிமிஷம் கவனி ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கவனிங்க. கிட்டத்தட்ட இங்கே கவனிங்க, கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட 13 வருஷம். எத்தனை வருஷங்க? 13 வருஷம் யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு துக்கமான வாழ்க்கை, அழுகையின் வாழ்க்கை, சஞ்சலமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் 10 பிள்ளைகள் சேர்ந்து யோசேப்பை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா?
எகிப்துக்கு அடிமையாக விற்று போட்டான். விற்று போட்டுட்டு யாக்கோபு கிட்ட வந்து சொல்றாங்க, உன் பிள்ளை செத்து போயிட்டான். இருதயம் உடைந்து போனது. ஏன்னு சொன்னா, அளவுக்கு அதிகமாக நேசித்த ஒரு குழந்தை, சின்ன வயசுலேயே தாய் இழந்து போன குழந்தை, ரொம்ப பிரியமான ஒரு குழந்தை, உண்மையான குழந்தை, அன்பான குழந்தை. 17 வயசுல அவன் இல்லைன்னு சொல்ற, அவனை காண மாட்டேன், அவன் மரித்து போயிட்டான்னு சொல்ற அந்த செய்தி யாக்கோபுடைய உள்ளத்தை உடைச்சி போட்டுடுச்சு. ஐயோ, எனக்கு பாழான தேசத்துல அவாந்திர வெளியிலே ஊலையிடம் உள்ள இடத்துல எனக்கு தரிசனமாகி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின என் ஆண்டவர் இன்னைக்கு கைவிட்டுட்டாரா? எனக்கு துக்கம் வந்துடுச்சு, என் பிள்ளையை நான் இழந்து போயிட்டேனே. 13 வருஷம் இந்த பாடுகளை அவன் அனுபவித்தான். ஒவ்வொரு நாளும் அழுக அழுக அவன் மனசுல வேதனை, என் பிள்ளையிலே ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா? ஆண்டவர் என்னை சந்தித்த அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறாம போயிடுச்சு, என் பிள்ளை இழந்து வாழ்றேன்னு சொல்லி யாக்கோபு வேதனையோடு கழித்த காலங்கள் 13 ஆண்டுகள். ஒரு நாள் வந்தது, திடீரென்று ஒரு நாள் வந்தது. யாக்கோபுக்கு நல்ல செய்தி, உன் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்துக்கு அதிபதியாயிருக்கிறான். ஐயோ, திரும்ப அவனுடைய உள்ளம் உயிர் பிடிச்சு, திரும்ப அவனுடைய உள்ளம் அப்படியே பலன் அடைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையாயிற்று, அழைத்தவர் நீதி உள்ளவர் ஆயிற்று, அழைத்தவர் நன்மை செய்கிறவர் ஆயிற்று, அழைத்தவர் பொய்யுரையாதவர் ஆயிற்று, அழைத்தவர் துக்கத்தை கொடுக்காதவர் ஆயிற்று, அழைத்தவர் பாழாக்காதவர் ஆயிற்று. ஓ ஹல்லேலூயா. என் இயேசுவே, உமக்கு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே, நன்றி சொல்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குற தேவனுடைய கருத்திற்கு எல்லா கரங்களும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எத்தனை பேர் உணர்றீங்க தெரியல, இன்னைக்கு வேதனைப்படாத. உன்னை எது ரொம்ப துக்கப்படுத்ததோ, எது உன்னை வேதனைப்படுத்ததோ, எது உன்னை காயப்படுத்தி இருக்கிறதோ, எதற்காக நீ அழுகிறாயோ, எதற்காக வேதனைப்படுகிறாயோ, எதற்காக கண்ணீர் பட்டு நான் வாழுகிறதை விட சாகிறதை நீ நினைக்கிறாயோ, கர்த்தர் உன்னோடு பேசுறாரே. நீ கலங்காதே, நீ இழந்து போனதை கர்த்தர் உனக்கு தருவார், கர்த்தர் உனக்கு தருவார். முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். உன்னை பாதியிலே கைவிடாத தேவனாகிய கர்த்தர் வந்துடுச்சுங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், அவர் எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. உடனே யோசேப்பை பார்த்து 2 பேரும் ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அந்த நேரங்கள் எல்லாம் நான் நினைச்சி அழுத நாட்கள்லாம் உண்டு. ஏன்னு சொன்னா, சந்தோஷமே இல்லாத என் வாழ்க்கையின் இருளான நாட்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்ததுனால இன்னைக்கு நான் அந்த துக்கத்துக்காக அழணும்னு நினச்சா கூட அந்த துக்கம் எனக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா அந்த துக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டாரு. இனி என்னை துக்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இனி என்னை அவர் துக்கப்படுத்தல, என்னை துக்கத்துக்கு உட்படுகிற எந்த சூழ்நிலை என்னை ஆளுகை செய்யாதபடி என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எதற்கெல்லாம் அழுதேனோ, எதற்கெல்லாம் கலங்கினேனோ, எந்த பாவத்திற்காக, எந்த வேதனைக்காக, எந்த தோல்விக்காக, எந்த அவமானத்திற்காக அழுது கண்ணீர் விட்டு துன்பப்பட்டனோ, எல்லாம் மறைந்து போகும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கையில் அது நடக்காதபடிக்கு கர்த்தர் என்னை நடத்தி போவார், நடத்தி கொண்டு வருகிறாரே. ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம், கட்டி பிடிச்சு அழுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே 2 பிள்ளை, மனாசே, எப்ராயிம், 2 பிள்ளை. நல்லா கவனிங்க. அப்படியே அந்த குழந்தையை யாக்கோபு பார்க்கிறார். கண்களிலிருந்து அவருக்கு கண்ணீர். அப்பதான் இந்த தேவனுடைய இந்த பரிசுத்தமான சாட்சி உள்ள தேவன் காண்பித்த தயவுள்ள ஆசீர்வாதமான கைவிடாத நல்ல வார்த்தையை சொல்ற கத்திரிக்க, உன்னை நான் திரும்ப பார்ப்பேன்னு சொல்லி நான் நினைக்கல. இந்த 13 வருஷமா அப்படித்தான் வாழ்ந்துட்டேன். ஆனா உன்னை பார்த்தது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளையும் பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க, அருள் புரிந்தார். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்த தேவன் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீ வேணும் ஆண்டவருக்கு, உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியால் உன்னை அழைத்திருக்கிறதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். கடைசியா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லி இப்படியாக, சரிங்களா, தேவனை மகிமைப்படுத்துகிறதை காண்கிறோம். பார்க்கலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனம், 16, 15, 16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாக பெருக கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவரும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். ஹல்லேலூயா. இறுதி நாட்களிலே அவர் கர்த்தரை குறித்து சொல்கிற சாட்சி. நான் என்னைக்கு போதனோ, சத்தமா சொல்லுங்க, நான் என்னைக்கு போதனோ, இந்த நாள் வரையிலும் என்னை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் எல்லா இக்கட்டுக்கும் என்னை நீங்களாக்கின தூதனுமானவர். கடைசியாக முடிச்சுட்டு தாம் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிச்சுட்டு, சரிங்களா, அப்படியே சரி, எங்கே தெரியுமா, இந்த தேசத்தில், எந்த தேசத்தில் தெரியுமா, எந்த தேசத்தில் தெரியுமா, சரிங்களா, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் நிறைவாக பார்த்து, தன் பிள்ளைகளின் வாழ்வெல்லாம் நிறைவாக பார்த்து கண்ணை மூடுகிறத நம்ம பார்க்குறோம். உன்னை பரலோகத்துக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கென்று உன்னை அழைத்திருக்கிறார். தோல்விக்கென்று அழைக்கல. சத்தமாக சொல்லணும். ஆண்டவரே, தோல்விக்கென்று என்னை அழைக்கல ஆண்டவர். சாபத்துக்கென்று என்னை அழைக்கல ஆண்டவரே. வியாதிக்கென்று என்னை அழைக்கல ஆண்டவரே. போராட்டத்துக்கென்று என்னை அழைக்கல ஆண்டவரே. துன்பத்துக்கென்று என்னை அழைக்கவில்லை ஆண்டவரே. அவமானத்துக்கென்று என்னை அழைக்கவில்லை ஆண்டவரே. கண்ணீருக்கென்று அழைக்கவில்லை ஆண்டவரே. என்னை அழைத்ததே ஆண்டவரே மேன்மைக்காக, பரலோகத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக, வெற்றிக்காக, மகிமைக்காக. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படலாம். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்திருந்து கர்த்தரை அப்படியே உயர்த்த போகிறோம். ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி சொல்ற ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். எல்லாம் யாரும் அங்கே போவாதீங்க. நன்றி தகப்பனே. எங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா இரு கரங்களை நல்ல மேலே, தம்பி நல்ல 2 கரத்தை நல்ல மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். சோர்ந்து போவாத, பலவீனப்பட்டு வந்திருக்கிறியே, கர்த்தரோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன். ஆண்டவர் உன்னோட தான் பேசுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னோடு பேசுகிறேன். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி. நிறைய கேள்வியோடு வந்திருக்கீங்களே, நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களே, நிறைய ஏமாற்றங்களோடு வந்திருக்கீங்களே. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க நம்பர் ஆண்டவரே. பாழான இடத்துல, அவாந்திர வெளியிலே, ஊழையிடுதலை பெருமையான இடத்துல அவனை கண்டுபிடித்தீர் ஆண்டவரே. அவனை கண்டுபிடித்ததற்கு ஒரே ஒரு நோக்கம், அவனை ஆசீர்வதிப்பதற்காக, அவனோடு கூட இருப்பதற்காக, அவன் போகிற இடங்கள் எல்லாம் அவனை காப்பாற்றுவதற்காக, நீ சொன்னதை செய்யுமலும் கைவிடாது இருப்பதற்காகத்தான் வனாந்திரத்திலே யாக்கோபை கண்டுபிடித்தீர் ஆண்டவரே. உன்னை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்தீர்கள். எல்லா கரங்களை ஆமாப்பா பாயத்தன்னு சொல். தம்பி சொல்லு, தம்பி சொல்லு, எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லு. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போவாதே. தேவ பல உன்னை ஆளுகை செய்வார்.
செய்வதாக. தேவனுடைய வல்லமை உன்னை ஆளுகை செய்வதாக. சோர்ந்து போவாத. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி ஆமென், 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 ஆமென். சோர்ந்து போவாதே தம்பியே, சோர்ந்து போவாதே சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். நல்ல கரங்களை நல்ல உயர்த்தி சோத்திரங்கள், சோத்திரங்கள், சோத்திரங்கள். தேவ வல்லமை உன்னை ஆளுகை செய்கிற நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, சோத்திரங்கள், சோத்திரங்கள் ஆண்டவரே, 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 சோத்திரங்கள் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், என்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கரங்களை நல்லா உயர்த்தி. என் சோர்ந்து போ. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நல்ல கரங்களை உயர்த்தி. நல்ல 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 ஹல்லேலூயா ஆமென். துணையவரே. நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி
நேசரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.